வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஈரோடு, வேலூர், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட 16 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 106.52 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழ்நாட்டில் பல்வேறு சுங்கச்சாவடிகளில் புதிய கட்டட உயர்வு இன்று முதல் அமல். கார், ஜீப், வணிக பயன்பாட்டு வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் என அனைத்து தரப்பு வாகனங்களுக்கும் இந்த கட்டட உயர்வு பொருந்தும் எனவும் அறிவிப்பு. தவேக அமைச்சரவை விரிவாக்கத்தில் விசிக, வன்னியரசு, ஐயுஎம்எல், ஷாஜஹான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பு. மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேகர். ஐயுஎம்எல் அமைச்சர் ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறையும், விசிக அமைச்சர் வன்னியரசுக்கு சமூக நீதித்துறைக்கும் ஒதுக்கீடு. முதலமைச்சர் விஜய் பரிந்துரை பெயரில் ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. முதலமைச்சரிடம் தான் வைத்த வேண்டுகோளின் அடிப்படையில் தான் இலாகா மாற்றப்பட்டது. துறை மாற்றம் குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். மக்களோடு மக்களாக இருந்து அந்த பணிகளை ஆற்ற வேண்டும் நான் விரும்புகிறேன். ஆகவேதான் நிதித்துறையிலே பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், என்னுடைய பணிகள் முழுமையாக சென்னையில் இருந்து ஆற்ற வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் மக்கள் பணி என்பது வருவாய்த்துறையின் மூலமாக எல்லா நலத்திட்டங்களையும் உருவாக்க முடியும் என்பதுதான் என்னுடைய நிலையில். பொறுப்பேற்றவுடனேயே முதலமைச்சரிடத்தில் நான் அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். அந்த வேண்டுகோளின் அடிப்படையே தான் இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இன்று வருகை தந்திருக்கிறேன். சென்னை தலைமைச் செயலகத்தை பேட்டரி காரில் வலம் வந்து சுற்றி பார்த்த முதலமைச்சர் விஜய். கோட்டை வளாகத்தில் உள்ள மிகவும் பழமையான தேவாலயம் மற்றும் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார். ஐஏஎஸ் அதிகாரிகள் 16 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. பத்திரப்பதிவுத்துறை செயலாளராக குமரகுருபரன், தொழிலாளர் நலத்துறை ஆணையராக ஷில்பா பிரபாகர் சதீஷ் உள்ளிட்ட அதிகாரிகளை மாற்றம் செய்து நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 6 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருச்சி எஸ்பியாக டோங்கரே பிரவீன் உமேஷ், தென்காசி மாவட்ட எஸ்பியாக எஸ் அசோக்குமார், மகளிருக்கு எதிரான குற்றப்பிரிவு எஸ்பியாக வி ஷியாமலா தேவி உள்ளிட்டோர் நியமனம். போக்குவரத்து, பொதுப்பணி, மின்சாரம், ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் கடந்த 13ஆம் தேதி முதல் வெளியிடப்பட்ட குறுகிய கால டெண்டர்கள் ரத்து. நிர்வாக காரணங்களுக்காக டெண்டர்கள் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக கூப கிருஷ்ணன் நியமனம். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வாரிய தலைவர் பதவி வழங்கினார் முதலமைச்சர் விஜய்.
அமைச்சரவையில் இணைந்த விசிக ஐயுஎம்எல் கட்சிகளை ஆபாச வார்த்தைகளால் விமர்சித்து ராசா எக்ஸ் தளத்தில் பதிவு. ராசாவின் கருத்திற்கு விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பதிவை நீக்கிய ராசா. பெண்களை இழிவாக தொடர்புபடுத்தி விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகளை விமர்சித்த விவகாரம். செய்தியாளர்களின் கேள்விக்கு திமுக எம்பி ராசா பதிலளிக்காமல் சென்றதால் பரபரப்பு. நீங்க தமிழ் தானே தெரிஞ்சுங்க. திருமாவளவன் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த திமுக எம்பி ராசா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எச்சரிக்கை. திமுக நிர்வாகிகளும் திமுக ஐடி விங்கும் இனிமேல் தனிநபர் தாக்குதலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை. திரு ராஜா அண்ணன் அவர்கள் வாயில சொல்ல முடியாத அளவிற்கு தலித் சகோதரர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மதிக்கக்கூடிய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து ஒரு பதிவு பண்ணாரு. 75 வருஷ கட்சின்னு சொல்லக்கூடிய திமுகவுக்கு அந்த ஜனநாயக பண்பு இல்லை. திரு அண்ணன் ராஜா அவர்களுடைய அந்த ட்வீட்டை நாங்கள் கண்டிக்கிறோம். அதற்கு பயங்கரமான மன்னிப்பை தமிழக மக்கள் மீதும் விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் மீதும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. கழக தோழர்கள் இந்த நேரத்தில் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். விடுதலை சிறுத்தைகள் ஐயுஎம்எல் குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா சர்ச்சை கருத்து தெரிவித்த நிலையில் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். மாநில சுயாட்சி மற்றும் இருமொழி கொள்கை விவகாரங்களில் தாவேக அரசு உறுதியாக உள்ளது. மதசார்பற்ற கொள்கையில் உறுதியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டம். தமிழ் தாய் வாழ்த்து பாடாமல் இருப்பது மாநில சுயாட்சிக்கு எதிராக எழுப்பிய குரல் என்கிறதை நாங்கள் பதிவு செய்கிறோம். தமிழகத்தை தற்போது ஆட்சி செய்து வரும் தாவேக அரசு காங்கிரஸ் தயவால் பொய்க்கால் குதிரை அரசாக செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கர்நாடக காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து திடமான நிலைப்பாட்டுடன் எதிர்த்து பேச முடியுமா என்றும் முதல்வர் விஜய்க்கு சவால். தாவேக அரசின் அமைச்சரவையில் இடம் கேட்கவில்லை என முன்னாள் எஸ்பி வேலுமணி விளக்கம். எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு எதிராக செயல்பட்டு வந்த நிலையில் திடீர் ட்விஸ்ட் அடித்த எஸ்பி வேலுமணி தரப்பு. நாங்கள் இப்படி அமைச்சர்களாக உள்ள வந்து சொல்லலை ஒன்று. அதே போல் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தாவக தரப்பில் ப்ரெஸ் மீட் பண்ணும்போதும் அவங்க அமைச்சர்களாக எங்கள்கிட்ட கேட்கலன்னு சொல்லி அவங்களும் விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. ஆகவே ஒரு தவறான கருத்துக்களை திரும்ப பதவிக்காக தயவுசெய்து இனியாவது எழுதாதீங்க. அதாவது யார் பதவி கொடுக்கணும் அவங்களும் தெளிவுபடுத்தி பேட்டியே கொடுத்து சொல்லிட்டாங்க 3 நாளைக்கு முன்னாடி. அதாவது நேற்று அமைச்சராக போடுறாங்க, அதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அவங்க அப்படி எதிர்பார்த்து வரல, எங்களுக்கு மக்கள் ஆதரவுக்கு அந்த அடிப்படையில் தான் வர்றாங்கன்னு சொல்லி போட்டாகவே. தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு ஜூன் 18 இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஜூன் 1 வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நிலையில் ஜூன் 8 திரும்ப பெற கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் தகவல். திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் இல்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல்.
திருத்தணி நகராட்சி குமாரகுப்பம் பகுதியில் தொடர் மின்வெட்டை கண்டித்து போராட்டத்தில் குதித்த பொதுமக்கள். பொதுமக்கள் இனி மின்வெட்டு காரணமாக அவதிப்படாத வகையில் நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவது அரசின் கடமையாகும். முதலமைச்சர் விஜய்க்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தல். சென்னை மாநகராட்சியின் 15வது மண்டல குழு கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் தாவேக எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் அட்ராசிட்டி. நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அரசு அதிகாரிகளை அதிகாரம் செய்யும் வீடியோ வைரல். கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு வரும் 25ஆம் தேதி முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஜூன் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் எனவும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அறிவிப்பு. அசாம், திரிபுரா மற்றும் மேற்கு வங்க மாநில எல்லை பாதுகாப்பை தீவிரப்படுத்த மத்திய அரசு திட்டம். 3 மாநிலங்களிலும் 100% ஊடுருவல்கள் இல்லாத சூழல் விரைவில் உருவாக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. நாடு முழுவதும் வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் SBI வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம். ஊழியர் பற்றாக்குறை, ஓய்வூதிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டம் அறிவிப்பு. கேரள சட்டப்பேரவையின் 25வது சபாநாயகராக திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் நியமனம். உள்துறை, வருவாய், வனத்துறை என பல்வேறு துறைகளின் அமைச்சராக பணியாற்றியுள்ள ராதாகிருஷ்ணன் சபாநாயகராக தேர்வு. பெற்றோர் இருவரும் IAS அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு தேவையா? இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. IPL கிரிக்கெட் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி. 55 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தி அசத்தல். IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் பஞ்சாப், லக்னோ அணிகள் பல பரீட்சை. வெற்றி பெறும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர் சர்வதேச, உள்ளூர் உட்பட அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஜய் சங்கர் இந்திய அணிக்காக 12 ஒருநாள், 9 T20 மற்றும் 78 IPL போட்டிகளில் விளையாடியுள்ளார். ஜனநாயகம் திரைப்படத்தை இணையத்தில் சட்டவிரோதமாக வெளியிட்ட விவகாரம். கைது செய்யப்பட்ட 9 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.